இந்த உலகத்திலேயே விஷங்களை கொண்டு செஞ்ச சிலைனா ரெண்டே தாங்க இருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது நம்ம உலக புகழ் பெற்ற பழனிமலை, அதுல நவபாஷான சிலை இருக்குது. ரெண்டாவது சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூம்பாறைன்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்துல தசபாசான சிலையா அந்த இடத்துல இருக்கு. பழனி சிலையை விட இதுதான் முதல் குழந்தை வடிவத்தில் செஞ்ச கோயில். அந்த பூம்பாறையை பத்தின ஒரு சில ஆச்சரியமான விஷயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இன்றைக்கி சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. இப்போ பார்த்தா 7 மணி ஆச்சு. நம்ம கொடைக்கானல் கீழே செக் போஸ்ட்டில் இருக்கிறோம். பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அது மாதிரி எடுக்கிறேன். சரியா? டாட்டா. இந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ரூட் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தேனியிலிருந்து டேரெக்டாக பூம்பாறை வர்ற மாதிரி ஒரு ரூட்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து கொடைக்கானல் கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை வர மாதிரி ஒரு ரூட்டு. இந்த 2 ரூட்டுமே நல்லா இருக்குங்க. நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா பழனியிலிருந்து கொடைக்கானல் போய் கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போகிற ரூட்டில் தான் நம்ம போகிறோம். முதல் விஷயமா இந்த பூம்பாறையில் இருக்கிற இந்த முருகன் கோயில் எத்தனை வருஷம் பழமையானதுங்கிறத ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். சரியா 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பஞ்சபாண்டவர்கள் மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கோயிலுக்கு அவங்க எல்லாம் வழிபட்டு போனதா ஒரு கதைகள் சொல்லப்படுது. பொதுவாக எந்த கோயில் எடுத்தீங்கனாலும் ஒன்று கல்லில் சிலை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஐம்பொன் அந்த மாதிரி உலோகங்களில் சிலை வச்சுருப்பாங்க. ஆனால் பூம்பாறையில் இருக்கிற இந்த முருகன் சிலை பார்த்தீங்கன்னா 10 விஷங்களை கொண்டு செஞ்ச ஒரு சிலை. இந்த சிலையை போகர் தன்னோட கைப்பட செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஷங்களால் செய்யப்பட்ட இந்த சிலையினால் எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே குணப்படுத்த முடியுங்க. அந்த ஒரு சிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தென் தமிழகத்தை சேர மன்னர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தப்ப அதில் ஒரு சேர மன்னன் திரு ஆவினன்குடியில் முருகனை நோக்கி பல நாட்கள் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவரோட தவத்தை பார்த்து முருகன் ரொம்ப சந்தோஷத்தில் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வர கேட்டப்ப அந்த சேர மன்னன் உங்களை நான் கல்யாண கோலத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. இதை கேட்ட முருகன் என்ன சொல்றாருன்னா, மலைக்கு மேலே பூம்பாறைன்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் 1 வாரம் கழிச்சு நான் உனக்கு கல்யாண கோலத்தில் காட்சியளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சேர மன்னன் உடனே பூம்பாறைக்கு போய் ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி அந்த இடத்துல முருகன் கல்யாண கோலத்தையும் பார்க்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல உலக சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு போகர் பழனி மலைக்கு திரும்பி வர்றாரு. அவரோட சிஷ்யனான புலிப்பாணி போகர் கிட்ட இப்பதான் பூம்பாறையில முருகன் கல்யாண கோலத்துல காட்சி அளிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே போகர் ஆச்சரியத்தோட முருகனை பார்த்தே ஆகணும்னு கிளம்பி போறாரு. அந்த மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த இடமே காலியா இருக்கிறத பார்த்துட்டு அங்க ஒரு முருகன் சிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி போகர் முடிவெடுக்கிறாரு. அந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறமா டைரக்டா பழனி முருகன் சிலை எங்க செஞ்சாரோ அந்த இடத்துக்கு வராரு. அதாவது யானை முட்டிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல 10 விஷயங்களை ஒன்னா சேர்த்தி தசபாசான சிலையா ஒரு முருகன் சிலையை உருவாக்குறாரு. அந்த சிலையோட பவரே என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீரை போட்டீங்கன்னா கரையாது, நெருப்புல போட்டாலும் எரியாது, அந்த அளவுக்கு ஒரு சிலையை உருவாக்கி பூம்பாறையில் இருக்கிற அந்த மண்டபத்துல கொண்டாந்து வைக்கிறாரு. இந்த பூம்பாறையில் இருக்கிற இந்த கோயிலுக்கு குழந்தை வேலப்பர்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டா, சரியா கிபி 15ஆம் நூற்றாண்டு அருணகிரிநாதர் இங்கிருக்கிற முருகனை பார்க்கணும் அப்படின்னு வர்றாரு. ரொம்ப நேரம் ஆனதுனால நைட் அந்த கோயிலே படுத்து தூங்கிடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ராட்சசி அவரை கொல்லலான்னு முடிவு பண்ணி வர்றார். முருகன் குழந்தை வடிவில் உருவாகி அருணகிரிநாதர் மேல தவழ்ந்து விளையாடிட்டு இருக்கிறத அந்த அரக்கி பார்த்த உடனே ஒரு தாயும் மகனும் உறங்கிட்டு இருக்கும்போது அவங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே திரும்பி போயிடுறா. இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அருணகிரிநாதர் அங்க இருக்கிற முருகனுக்கு குழந்தை வேலப்பன்னு பெயரும் வைக்கிறாரு. இப்போ நான் சொன்ன வரைக்கும் எல்லாம் சரிங்க. ஆனால் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, சேரமன்னனால் கட்டப்பட்ட ஒரு இடம்னு, அந்த இடம் கிடையாது. ஆமாங்க, சேரமன்னனால் கட்டப்பட்ட அந்த இடம் 500 வருஷங்களுக்கு முன்னாடியே சிதிலமடைஞ்ச அந்த கோயில் எப்போவோ இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த சிலை திருட்டு போய் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விவசாயி உழுதுட்டு இருக்கும்போது மண்ணுக்கடியில் ஏதோ டப்புன்னு சத்தம் கேட்டதாகவும் எடுத்து பார்த்தப்ப முருகனோட சிலை இருந்ததா இங்கே இருக்கிறவங்கள சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏற்கலப்பை பட்ட உடனே அந்த சிலையோட நெத்தியில ஒரு காயம் ஏற்பட்டுச்சாமா. அந்த இடத்துலயே அந்த நெத்தியிலிருந்து ரத்தம் வந்துச்சாமா. ஆனா இங்க இருக்கிற பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிலை ஒண்ணு திருட்டெல்லாம் போகல, அதே இடத்துலதான் இருந்துச்சு, புது கோயில் கட்டினதுக்கு அப்புறமா அந்த சிலை எடுத்துட்டு அங்கேயே வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் சொல்றாங்க. இந்த 2 விஷயத்துல எது உண்மைன்னு தெரியல. ஏன்னா பாதி பேர் அப்படியும் சொல்றாங்க, பாதி பேர் இப்படியும் சொல்றாங்க.
இப்போ வரைக்குமே அந்த பூம்பாறையில் இருக்கிற முருகன் சிலையோட நெத்தியில் அந்த காயம் இன்னமும் இருக்குதாமா. ஆனால் டெய்லியுமே திருநீர் பூசியே இருக்கிறதுனால அந்த காயத்தை யாருனாலையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த சேர மன்னன் கட்டின கோயில் இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமா பல காலமாக இந்த பூம்பாறையில் இருக்கிற மக்கள் வந்து கோயிலே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன தெரிய வருதுன்னா, பழனி மலைக்கு கீழே இருக்கிற திரு ஆவினன்குடியை ஒரு மன்னர் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை கேட்ட உடனே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பழனி மலைக்கு போய் அந்த மன்னன் கிட்ட முறையிடுறாங்க. அந்த மன்னரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்த்த தம்பூரன். நீங்கள் இந்த பழனியில் இருக்கிற திரு ஆவினன்குடி கோயிலை கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி எங்களுக்கு பூம்பாறைன்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு முருகன் கோயில் மட்டும் கட்டித்தர முடியுமான்னு அவர்கிட்ட கோரிக்கை விடுறாங்க. இதை கேட்ட மன்னன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால கண்டிப்பாக இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த மறுத்துடுறாரு. அன்னைக்கு நைட்டே அவரோட கனவுல முருகன் நேரடியாக வந்து பூம்பாறையில் இருக்கிற அந்த கோயிலை நீ தான் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே அந்த மன்னன் பூம்பாறையில் இருக்கிற மக்கள்கிட்டயே போய் நான் இந்த கோயிலை கட்டித்தரேன்னு சொல்லியிருந்திருக்காரு. சேர மன்னனால கட்டப்பட்ட அந்த கோயிலோட சிதிலமடைந்த கற்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு புது கோயிலை கட்டி கொடுக்குறாரு இந்த புனர்த்த தம்பூரன்கிற மன்னன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பூம்பாறை கோயில் அவரால் கட்டப்பட்டது தான். இவ்வளவு தாங்க இப்போதைக்கு இருக்கிற இந்த பூம்பாறை முருகன் கோயிலோட வரலாறு. எல்லாத்தையும் தாண்டி சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா வெளியே இந்த ஊரை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமேன்னு வெளியே வந்து பார்த்தப்ப தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் கண்ணில் பட்டுச்சு. ஊரோட 4 சைட்லையுமே ஒரு பெரிய பெரிய கல்லுகளை நட்டு வச்சுருந்தாங்க. இது என்ன கல்லுங்க, எந்த விஷயத்துக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப இந்த கல்லோட பேர் வந்து பூதக்கல்லாமா. அதாவது இந்த பூம்பாறைங்கிற ஊரை பாதுகாக்கிறதுக்காக இந்த கல்லை வச்சிருக்கதா சொன்னாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே பக்கத்துலேயே இருக்கிற மலைவாழ் மக்களை கூப்பிட்டு வந்து ஒரு கெடாயை வெட்டி இந்த கல்லுக்கு வழிபாடு செய்வாங்களாமா. இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்தால் குழந்தை பிறக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக குழந்தை பிறக்குமாமா. 3 தடவை வரணும். சரிங்க. குழந்தை இல்லாதவங்க அதில் மரம் கட்டி வச்சிருப்பாங்க. ஆமாம், அதில் இருக்கிறதுக்கெல்லாம் அதில் ஒரு தொட்டி கட்டி போடணும். போட்டால் உங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை குட்டி ஆகும். அண்ட் இந்த கதையில் நான் சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள்லாம் என்ன நம்புகிறாங்கன்னா, போகர் வெறும் 2 சிலை மட்டும் செய்யலை, 3வது சிலையாக ஒன்று செஞ்சாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை மதிகட்டான் சோலைன்னு சொல்லப்படுற ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த மதிகட்டான் சோலைன்னு சொல்லப்படுற அந்த காடு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே யாராச்சும் போனாங்கன்னா அவங்களோட மதி கெட்டு போயிருமாமா. இப்போ வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே நிறைய பேர் போயிருக்காங்களாமா. ஆனால் ஒருத்தர் கூட இது வரைக்கும் திரும்பி வந்ததே கிடையாதாமா. ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா போகர் வெறும் 2 சிலை மட்டும் தான் செஞ்சுருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் அடுத்து சொல்கிறாங்க 3 சிலை போகர் செஞ்சார், அதில் 1 தான் மதிகட்டான் சோலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மதிகட்டான் சோலையை பற்றி ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இவ்வளவு நேரமாக இந்த வீடியோ உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் பூம்பாறை போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே போயிருங்க. ஏன்னா அவ்வளவு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. போனீங்கன்னா மனநிறைவோட அவ்வளவு சந்தோஷமாக திரும்பி வருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் அண்ட் ட்ராவல் கண்டென்ட்லாம் நிறையா பண்ணுறதா இருக்கும், அதனால் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.